இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த 2025 நமக்கு ஆசீர்வாதமாக நன்மையாக முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கட்டாயம் கர்த்தர் இந்த 2025 வருடம் முடியும் போது நாம் வாழ்க்கையில் என்னென்னலாம் ஜெபித்திருக்கிறோமோ, என்னோட ஊழியம் ஆசீர்வதிக்கப்படணும், அநேகருக்கு என் ஊழியத்தில் விடுதலை கிடைக்கணும், தேவ ராஜ்யம் கட்டப்படணும், அழிந்து போகிற ஆத்துமாக்களை பரலோகத்துக்கு எடுத்து செல்ல பரலோகத்தின் வாசல்களை திறந்து தேவன் அவர்களுக்கு கொடுக்க, ரட்சிப்பின் பாத்திரத்தை பிள்ளைகள் ஏந்தி கொள்ள, ரட்சிக்கப்படாதவர்கள், தேவனை அறியாதவர்கள், இன்னும் உண்மையிலே தேவனை அறியாமல் தெரியாமல் இருப்பவர்களை தேவனிடம் கொண்டு வந்து நாம் சுவிசேஷம் அறிக்கை செய்து அவர்களை தேவ ஆண்டையிலே கொண்டு வந்து அவர்களை நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையை காண்பிப்போம். பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்ற காரியங்களை அவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுப்போம். நாம் மட்டும் ரட்சிக்கப்பட்டு பரலோகம் போனால் போதாது, பரலோகத்தில் தேவன் நம்மை கேட்பார். அதனால் நாம் ரட்சிக்கப்படாதவர்களை, தேவனை அறியாதவர்களை, பாவத்தில் வாழ்ந்திருக்கிறவர்களை, சாபத்தில் சிக்கி கொண்டிருப்பவர்களை நாம் முன் சென்று அவர்கள் கோணலான வழிகளை செவ்வையாக்கும்படியாக நாம் திருவசனத்தை சொல்வோம். அப்போது அவர்கள் கோணலான வழிகள் செவ்வையாகும். மேலும் இந்த 2025 சந்தோஷமாக ஆசீர்வாதமாக நிறைய வேண்டும். 2026 நாம் காலடி வைக்கும் பொழுது மிகுந்த சந்தோஷத்தோடு, ஆர்ப்பரிப்போடு, ஆத்துமாவிலே புது பலன் பெற்று நாம் ஜீவிக்க நாம் தேவனை நோக்கி இன்று பிரார்த்திப்போம். தேவன் நமக்கு வேதத்தின் மூலம் நம்மை வாழ வைப்பார். அது மட்டுமல்ல, சில நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிறார், ஆவிக்குரிய விஷயங்களை. ஏனென்றால் அவருடைய வார்த்தைகள் இருவரும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறபடியால் நாம் அவரை வார்த்தையை பிடித்து கொண்டு ஜெபிப்போமானால் கட்டாயம் நாம் ஆண்டவருக்கு ஏற்றபடி நாம் வாழ்வோம். இப்போது இந்த 2025 முழுவதும் நாம் தேவனுக்கு விரோதமாக என்னென்ன பாவம் செய்தோமோ, என்னென்ன காரியங்களை நாம் ஆண்டவரை விட்டு கொடுத்தோமோ, என்னென்ன விஷயத்தில் நாம் குறைவுபட்டோமோ, மற்றவர்களை குற்றப்படுத்தினோமோ, தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத போர்னோகிராஃபிக்ஸ் பார்த்தோமோ, தேவையில்லாத வீண் பேச்சுகள் நாம் பேசியிருந்தாலும், சண்டை போட்டிருந்தாலும், மற்றும் விரோதமாக நாங்கள் எழும்பி நின்று அவர்களுக்கு தீங்கு செய்திருந்தாலும், நாம் இன்று ஆண்டவரே இந்த 2025 முழுவதும் நான் செய்த பாவங்களை மன்னியும் ஆண்டவரே, என்னுடைய ஆசீர்வாதத்திற்கு, என்னுடைய ஆரோக்கியத்திற்கு முட்டுக்கட்டையாக நான் இல்லாதபடி என் வாழ்நாள் முழுதும் செய்த பாவங்களை ஆண்டவரே மன்னியும். இந்த 2025 முழுவதுமாக உமக்கு விரோதமாக எந்த பகுதியில் நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்திருந்தனோ, மற்றவர்களை குற்றப்படுத்தியிருந்தனோ, உமக்கு துரோகம் செய்திருந்தனோ, பரத்துக்கும் உமக்கும் விரோதமாக பாவம் செய்திருந்தாலும் ஆண்டவரே அதை மன்னிங்கப்பான் என்று ஆண்டவரிடம் மனம் உவந்து நம் இருதயத்தை ஊற்றுவோம். நம் பிரதர், என்ன பிரதர், பாவம் இன்னும் நம்மள்கிட்ட இருந்துகிட்ருக்கா அப்படின்னு சொல்லலாம். நாம் ஏதாவது ஒரு விஷயத்தில் நாம் பாவம் செய்திருக்கலாம். வார்த்தை மிகுதியினால் மற்றவங்களை கசப்பான வார்த்தைகளை சொல்லி நம்ம கடிந்திருக்கலாம். ஏதாவது ஒரு குற்றத்தை நாம் பண்ணியிருக்கலாம். நாம் பாவம் இல்லை என்று சொல்வோமானால் 1 யோவான் 8வது வசனத்தில் நமக்கு பாவம் இல்லை என்போமானால்
நம்மை நாமே வஞ்சிக்கிறவராக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நமக்கு பாவம் இல்லை பிரதர், என்கிட்ட எந்த பாவம் இல்லை. சிஸ்டர் நீங்கள் சொல்லலாம், என்கிட்ட எந்த பாவம் இல்லை. உங்களை நீங்கள் பாவி, நீங்கள் அக்கிரமங்களே நான் சொல்லலை. ஆனாலும் நாம் மனிதர்கள் தானே, மனுஷிங்க தானே. நீங்கள் ஏதாவது ஒரு பாவத்தை செய்திருக்க மாட்டோமா? நான் சொல்லலை. நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். எதற்கென்றால் நம் ஆசீர்வாதத்துக்கு நாம் தடையாக இருக்கக்கூடாது. நம் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும், சில தலைவலிகள் இருந்து கொண்டே இருக்கும், சில முன்னேற்றத்தில் அப்படியே தங்கி இருக்கும், முடங்கி இருக்கும். நம்ம ஆரோக்கியம் அங்கே சிதைந்து இருக்கும். ஆரோக்கியமே இல்லாமல் ஏதோ ஒரு பகுதியில் நம்ம வாழ்க்கையில் உடல் சரீரத்தில் பலவீனத்தையும் சுகவீனத்தையும் ஆரோக்கியன்மையும் நாம் அனுபவித்து கொண்டே இருப்போம். ஏனென்றால் ஆண்டவரிடம் நம் பாவத்தை அறிக்கையிட்டு அவர் இரத்தத்தால் கழுவி பாவ மன்னிப்பை பெற்று கொண்டு இருப்போமானால் கட்டாயம் நமக்கு எந்த பலவீனமும் சுகவீனமும் நோயும் வராது. அவை வந்தால் பாவ அறிக்கை செய்யும் பொழுது நம் பாவத்தை மன்னிக்கிற கிருபாதர பலி, நம் பாவங்களுக்காக சிலுவையிலே அவர் மரித்தாரே, நம் பாவங்களை, சாபங்களை, நோய்களை, பலவீனங்களை, அக்கிரமங்களை, அநியாயங்களை, அநீதிகளை எல்லாவற்றையும் அவர் மேலே போட்டு கொண்டாரே. அவர் அதை முடிச்சிட்டாரு. சிலுவையில் எல்லாம் எவ்ரிதிங் இஸ் அக்கம்ப்ளிஷ்டுன்றாரு. எல்லாம் முடிந்தது, அவர் முடிச்சிட்டாரு. அப்போ நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு, மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அனுப்பி இயேசு ஆண்டவர் நம்மோடே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் நமக்கு வேதாகமம் கற்றுக் கொடுக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, தேவனை அறியாத இருந்த சகோதரர் இருந்த சொல்லி இந்த தருணம் உங்களுக்காக ஜெபிக்க நான் வாஞ்சியாக இருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் என்னை உந்தி தள்ளுகிறதுனால, என்னை அவர் பயன்படுத்துகிறதுனால நான் அவரை சோத்திருக்கிறேன். இந்த அடிமையை, இந்த சாதாரண ஒரு ஊழியக்காரனை தேவன் இந்த தருணத்தை கொடுத்து மற்றவங்களுக்கு இதை சொல்ல வேண்டும் என்று இந்த 2025 சந்தோஷமாக முடிந்து 2026 காலடி வைக்கும்போது எல்லா ஆசீர்வாதம் பெற்று ஒரு ஆசீர்வாதமாக அந்த ஆசீர்வாதம் நம் வாழ்க்கையில் சகலத்தையும் சுதந்திரிக்கும்படியாக ஒரு பெரிய ஆசீர்வாதம், எப்படி ஒரு ஊற்று தண்ணீர் புறப்பட்டு வெளியும்போது அப்படியே வெடிச்சிட்டு மேலே வருமே, அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் வாழ்க்கையில் வரணும். அது எல்லா பகுதிகளிலும் நமக்கு நிறைவை கொடுக்கும்படியாக இருக்க வேண்டுமென்றால் நான் தயவு செய்து நான் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவரிடம் மன்னிப்பு கேளுங்கள். மற்றவர்களை மன்னித்து விட்டீங்கள், உங்களுக்காக, உங்கள் ஆசீர்வாதத்துக்காக, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக, ஆண்டவர் வருகைக்காக நீங்கள் ஆயத்தப்படுவதற்காக இருக்குவதற்காக. எப்போது வருகை வரும் என்று உங்களுக்கு தெரியாது. அதனால் நாம் நம் பாவத்தை அறிக்கையிட்டு நாம் ஆண்டவரிடம் நாம் ஒப்புரவாகுவோம் என்றால் இயேசு கிறிஸ்து ஆனவர் தயவு செய்து நம்மை இரக்கம் பாராட்டி அவர் இரத்தத்தால் நம் பாவங்களை எல்லாம் கழுவி நம்மை அவருடைய இரத்தத்தால் சுத்திகரித்து நாம் பாவமற குற்றமற்றவர்களாக வாழ அவர் நம்மை நடத்துவார். ஆம், இப்போது நம்ம கேட்போம், ஆண்டவரே என் பாவங்களை மன்னிங்கப்பான்னு கேட்போம். நானும் கேட்கிறேன், ஆண்டவரே என் பாவங்களை மன்னிங்க. இந்த 2025 மட்டுமல்ல, என் வாழ்நாள் முழுதும் இந்நாள் வரை செய்த பாவங்களை, தேவனே உமக்கு விரோதமாக செய்த அநியாயங்களை, அக்கிரமங்களை, அநீதிகளை மன்னிங்க. தேவையில்லாத வீண் வார்த்தைகள், ஆண்டவரே என்னுடைய குலப்பெருமையை சொல்லியிருந்தா மன்னிங்க. என் படிப்பு பெருமை, என் பண பெருமை, என் குல பெருமை, என் ஜாதி பெருமை, அப்பா இதெல்லாம் மன்னிங்க. என் அழகு பெருமை, என் உடை பெருமை, ஆண்டவரே என்னுடைய இருக்க சொத்து பத்துக்கள் பெருமை, என்னுடைய கான்டாக்டு அவங்கள தெரியும், பெரியவங்களை தெரியும், பெரிய ஆளுங்களை தெரியும், என்னை ஒன்றும் பண்ண முடியாது சொன்ன மேட்டுமையான வார்த்தைகளை மன்னிங்க. ஆண்டவரே ஏசப்பா மற்றவர்களை கடிந்து கொண்ட
அன்றைய சகோதர சகோதரிகளுக்கு விரோதமாக நான் எழும்பி நின்ன, குற்றப்படுத்தின, சபைக்கு விரோதமாக இருந்த, சபையில் நான் தேவையில்லாமல் வார்த்தைகளை பேசினேன், கோபப்பட்டேன். என்னுடைய மாம்சத்தின் இச்சை, என் கண்களின் இச்சை, என்னுடைய ஜீவனத்தின் பெருமையை மன்னிங்க ஏசப்பா. இந்த தருணத்தில் நீங்கள் தயவாக மன்னித்து இதை பார்க்குற ஒருவத்திலையும் உங்கள் ரத்தத்தால் கழுவி சுத்திகரிங்க. ரத்தத்தால் உங்கள் ரத்தம், இயேசு ரத்தம் சகல பாவம் நீக்கு சுத்திகரிக்குமே அப்பா. சுத்திகரிங்க ஏசப்பா, பாவங்களை மன்னிங்க ஏசப்பா. 2026 உள்ளே போகும்போது ஆண்டவரே, நாங்கள் நிம்மதியாக ஆரோக்கியத்தோட தகப்பனே, கழுகுகளை போல சட்டை அடித்து வாழ வயதோட போகணும் ஏசப்பா. ஏன்னா நீங்கள் மன்னிச்சிட்டா போதும் ஏசப்பா. உங்கள் ரத்தத்தால் கழுவி எங்களை சுத்திகரிங்க, மன்னிங்க, எங்களை மன்னிங்க, எல்லாவற்றையும் மன்னிங்க மன்னிங்க மன்னிங்க. ஜெபிக்க குறைவாய் ஜெபித்த அந்த குறைவை மன்னிங்க ஆண்டவரே. ஜெபிக்காமல் இருந்ததை மன்னிங்க ஆண்டவரே. ஏசப்பா ஏசப்பா ஆண்டவரே, கிறிஸ்துவனாக இருந்தோம், தேவ பிள்ளையாக இருந்தோம் தகப்பனே. ஏசப்பா, தேவையில்லாத வார்த்தைகளை பேசியிருந்தா மன்னிங்க தகப்பனே. சினிமா ஆண்டவரே, கலி ஆட்டம் தகப்பனே, ஆண்டவரே, சீரியல் பார்த்து கொண்டு இருந்தேன், இதெல்லாம் தேவ பிள்ளைக்கு உகந்தது அல்ல ஆண்டவரே. இவை மன்னிங்க மன்னிங்க. பரத்துக்கும் தேவனுக்கும் விரோதமாக பாவம் செய்தேன் ஆண்டவரே. இவை இந்த பாவத்தை, குற்றத்தை மன்னிங்க. என்னில் பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நான் என்னையே நான் வஞ்சிக்கிறவனாக இருப்பேன். மன்னிங்க மன்னிங்க ஆண்டவரே. ஆம் தகப்பனே, இவையெல்லாம் கேட்டீர் ஏசப்பா. எங்கள் பாவங்களெல்லாம், எங்கள் வாழ்நாள் செய்த பாவங்களை எல்லாம், குற்றங்களெல்லாம், அநீதியெல்லாம், அக்கிரமங்களெல்லாம் நீங்கள் மன்னித்து எங்கள் வேதனை நீங்க எங்களை சுத்திகரிச்சிட்டீங்க. நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேங்க்யூ காட். இங்கே பார்க்குற ஒவ்வொருத்தரையும் சகோதர சகோதரி யாரெல்லாம் இன்னைக்கு என்னோட சேர்ந்து இந்த யூடியூப்பில் பார்க்குற அன்பு சகோதர சகோதரி, தேவ பிள்ளைகள், தேவன் அறியாத சகோதர சகோதரி, இளைஞர்கள், வாலிப பிள்ளைகள் யாராக இருந்தாலும் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லா பாவங்களையும் அறிக்கையிட்டு இருந்தால், ஆண்டவரோட ஒப்புரவாக இருந்தால், தேவன் இன்று இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறார். தேவன் உங்கள் பாவங்களை மன்னிச்சிட்டாரு, என் பாவங்களை மன்னிச்சிட்டாரு, அநீதி அக்கிரமம் மன்னிச்சிட்டாரு. இனி உனக்கு என்ன வியாதி இருக்குன்னு சொல்ல, அந்த வியாதி இல்லை. சோதித்து பாருங்கள். உங்களுக்கு பாருங்கள், ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு. எந்த பலவீனம் இருக்க அந்த பலவீனம் இல்லை. உங்களுக்கு சுகவேனம் இல்லை, ஆரோக்கியமின்மை எல்லாத்தையும் எடுத்து சுகம் கொடுத்துட்டாரு, சௌக்கியத்தை கொடுத்துட்டாரு, சௌபாக்கியத்தை கொடுத்துட்டாரு, நிம்மதியை கொடுத்துட்டாரு. இப்போ பாருங்கள், ஒரு சரீரத்தில் ஆவி ஆத்மாவில் ஒரு புத்துணர்ச்சி இருக்கும். 2026 நான் சந்தோஷமாக நுழைவேன், நல்ல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வேன். அந்த ஆசீர்வாதம் எனக்கு வாழ்க்கைக்கே ஒரு முன்னோட்டமாக, வெள்ளோட்டமாக இருக்கும்படியாக ஊற்று தண்ணீரை போல புறப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டேன். அப்படி தான் நான் 2000 நுழைவேன். எல்லாரும் நான் தலை நிமிர்ந்து இருப்பேன். இனி குனிவதில்லை, தலை நிமிர்ந்து இருப்பேன். ஏசப்பா என் சாபத்தை மன்னிச்சிட்டாரு. என் சாபத்தெல்லாம் அவர் தனக்கு தம்மேலே போட்டு என் சாபத்தெல்லாம் நீக்கிட்டார். இனி என்னில் பாவம் இல்லை, சாபம் இல்லை. என் பாவத்தெல்லாம் நான் அறிக்கையிட்டேன்ப்பா, என் அக்கிரமத்தான் அறிக்கையிட்டேன். ஏசப்பா, கிருபாதிர பலியே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியானவரே, பிதாவே, ஒரே கோயிரக்குமாரனே, உங்கள் நாமத்தில் என்னையும் சரி பார்த்து கொண்டு இருக்க அன்பு சகோதரர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களை நீர் ரத்தத்தால் கழுவி உமது சத்துவத்தை, கர்த்தரிலும் ஒரு சத்துவத்திலும் எங்களை பார்க்குற ஊர்த்தியும் பலப்படுத்தி சுகப்படுத்தி கண்மலை தேனினால் நீ திருப்தி ஆக்கிட்டீங்க. எங்கள் பாவங்கள்லாம் நாங்கள் அறிக்கையிட்டோம், எங்கள் குற்றங்கள்லாம் அறிக்கையிட்டோம். ஏசப்பா, நீங்கள் மன்னிச்சிட்டீங்க, நீங்கள் மன்னிச்சுட்டா போதும். ஏசப்பா, ஏசு ஆண்டவரே, உங்கள் ரத்தம் எங்களை சுத்திகரிச்சிச்சு, எல்லா பாவம் நீங்கள். ஆம் தகப்பனே, இனி நாங்கள் பாவம் செய்யாமல், குற்றப்படுத்தாமல் உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ்வோம் ஆண்டவரே. ஆனாலும் எங்கள் சுய பலத்தில் முடியாது ஏசப்பா. உங்கள் ஆவியை எங்களுக்கு கொடுங்க. வாழ்நாள் முழுதும் உங்கள் பரிசுத்த ஆவி எங்களோடு இருந்து நாங்கள் தீங்கானதை எங்களுக்கு உங்கள் கண்முனை வைக்காதபடி, தீங்கான காரியத்தை செய்யாதபடி, பாவம் செய்யாதபடி, அநீதி செய்யாதபடி, அக்கிரமம் செய்யாதபடி, மற்றவர்களை குற்றப்படுத்தாதபடி நாங்கள் உமது பிள்ளைகளாக வாழ, உமது மக்களாக வாழ்ந்து சுகித்திருக்க, உங்கள் ஊழியத்தை நாம் குற்றமற்று இருந்து செய்ய, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க, இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக, உலகத்துக்கு உப்பாக இருந்து
நாங்கள் பிரயோஜனமுள்ளவர்களாக உங்களுக்கு எங்கள் வாழ்நாளும் வாழ்வோம். இது நிச்சயமாய் இனி நடக்கும். பரிசுத்த ஆவியானவர் உமது வெளிச்சத்தை எங்கள் மேலே அனுப்பியிருக்கிறீர். உங்கள் வல்லமை அனுப்பியிருக்கிறீர். நாங்கள் வாழ்ந்து சுகித்திருப்போம். எங்கள் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழ்வோம். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் எங்களை மன்னித்து மறுபடியுமாக என் மகனே மகனே என்று எங்களை அணைத்து கொண்டதுக்காக நன்றி. கர்த்தர் எங்கள் வாழ்நாள் முழுதும் பரிசுத்த ஆவியானவர் இருக்க செய்து குடும்பத்துக்கும் வேலையிலும் வியாபாரத்திலும் சபையிலும் ஊழியத்திலும் நாங்கள் எழுந்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக எங்கள் வாழ்நாளெல்லாம் சகல ஆசீர்வாதம் வந்து நிலைத்திருக்க கர்த்தர் எங்களுக்கு நிலைவரமான ஆவியை கொடுத்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ காட். எங்களை மன்னிச்சதுக்காக நன்றி. எங்களை ஆசீர்வதித்து விட்டதுக்காக நன்றி. நீடித்த ஆயுளை கொடுத்ததுக்காக நன்றி. உங்கள் கரம் எங்கள் மேலே நீங்கள் வச்சிட்டீங்க. இனி எங்களுக்கு தீங்கு இல்லை. எங்கள் பாவம் இல்லாமல் குற்ற உணர்வு இல்லாமல் நாங்கள் இனி வாழ்வோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் எங்களை அவருடைய ஆவியில் எங்களை வாழ்வு நடத்துவார் என்பதை விசுவாசிக்கிறபடியால் கர்த்தர் எங்களை சம்பூர்ணமாக திருப்தியாக சாப்பிட்டு வெளியிலே கொளுத்த கன்றுகளை போல ஓங்கி வளர்ந்து நாங்கள் உமக்கு பிரயோஜனமாக இருப்போம். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இந்த ஜெபத்தை கேட்டது கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிட்டாரு, உங்களை மன்னிச்சிட்டாரு. உங்களை சோதித்து பாருங்கள். நீங்கள் மன்னிப்பு ஆண்டவரை பெற்றனால எந்த வித நோய் இருந்தாலும் இன்றைக்கி குணமாக இருக்கும். உங்கள் பலவீனங்களை விட்டு போயிருக்கும். சுகவீனம் இல்லாமல் இருக்கும். உங்கள் வாழ்நாளெல்லாம் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, ஆரோக்கியமாக இருப்பீங்க. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக அடியனை தாழ்த்துக்கிறேன்ப்பா. நீங்கள் இந்த ஜபத்தில் இருந்தீங்க ஏசப்பா. நீங்கள் தான்ப்பா பேசுனீங்க, நீங்கள் தான் வழிநடத்துனீங்க. என்னோட பேச்சில் என்னோட ஆண்டவரே ஏசப்பா இந்த பிரசங்கத்தில் ஒன்றும் என்னோட முயற்சி நடக்காதுப்பா. பரிசுத்த நீங்கள் இதில் வழி எடுத்திருக்கீங்க. அதனால் இதை கேட்டதெல்லாம் செஞ்சதெல்லாம் ஏசப்பா நாங்கள் அறிக்கையிட்டதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதற்கேற்ற பலனை நீங்கள் கொடுத்து எங்களை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன்.